யூரின் இன்ஃபெக்ஷன் நீர்க்கடுப்பு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு 5 வர்ம புள்ளிகளை பயன்படுத்துவோம். அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வர்ம புள்ளியானது அடிமூட்டு வர்மம். இந்த அடிமூட்டு வர்மத்தோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, யூரின் இன்ஃபெக்ஷன் நீர்க்கடுப்பு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு 5 வர்ம புள்ளிகளை பயன்படுத்துவோம். அதில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளி. அதுக்கு அடுத்தபடியாட்டு கை விரல்களுக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காம சில பேருக்கு கை விரல் மறுத்து போகும். சில பேருக்கு கை விரலை பிடிச்சி அடிக்கடி இழுக்கிறது மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். யாரோ பிடிச்சி அந்த கையை இழுக்கிறாங்க, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வர்ம புள்ளிகளை தொடர்ந்து இயக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் கைக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த தசைப்பிடிப்பு, கையை இழுக்கக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள், அப்புறம் மறுத்து போகக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். சரியாக பார்த்தீங்கன்னா கை இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடம், அதாவது இந்த கையோட முடிவு வரக்கூடிய இடத்துல சென்டர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான். இதை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து வலதும் இடதுமாக 24 முறை இயக்கம் கொடுக்க இந்த வர்ம புள்ளியானது இயங்கும். இது இயக்கி முடித்த அப்புறமாட்டு இந்த ஒவ்வொரு விரல்களையும் இழுத்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நெட்டி எடுத்து விட்டால் போதும். சூப்பராக இந்த வர்ம புள்ளி இயங்கி இரத்த ஓட்டமானது அருமையாட்டு எல்லா விரல்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி.